என்னாச்சு அம்மா? என்னம்மா திடீர்னு கூப்பிட்டீங்க? உன் பொண்டாட்டி உனக்கு ஃபோன் பண்ணலையா? ஏன் கூப்பிட்டோன்னு? இல்ல, எனக்கு மீதா அண்ணி தான் கால் பண்ணாங்க. அம்மா ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும், உடனே வான்னு சொன்னாங்க. நான் ஓடி வந்திருக்கேன் அம்மா. ஆஃபீஸில் அவ்வளோ வேலை இருந்துச்சு, போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். டிஃபின் சாக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ மறுபடியும் ஆஃபீஸுக்கு போகணும். அம்மா ஒருவேளை அவசரத்தில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா? அட, என்ன இப்படி அபசகுணமா பேசுற அர்ஜுன்? இவ்ளோ அவசரப்பட என்ன அவசியம்? ஏதாவது நடந்திருந்தா என்ன ஆகுறது? எது எப்படியோ, நீ அக்காவோட இஷ்டத்துக்கு எதிரா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதிலிருந்து நமக்கு கெட்ட நேரம் தான் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன சொல்றது? உன் பொண்டாட்டி என்ன புது பிரச்சனைய பண்ணான்னு நீயே கேளு. சித்தி, அவளால ஏதுன்னா பிரச்சனை நடந்திருந்தா நீங்க தான் அவளை சமாளிச்சிருக்கணும். நம்ம பழக்க வழக்கங்களை பத்தி சொல்லி கொடுத்துருக்கலாம். நான் ஏன் ஆபீஸ்ல இருந்து இப்படி வர வேண்டி இருக்குன்னு தான் எனக்கு புரியல. ஏன்னா உன்னோட தேவை இங்கே இருக்கு, அதுக்காக தான் நீ வர வேண்டி இருக்கு அர்ஜுன். இனி உன்னோட பொண்டாட்டி இந்த வீட்டுல இருக்க முடியாது. உரிமைக்கு ஒரு எல்லை இருக்கு, அது மீறி போச்சு. இந்த வீட்டு பழக்க வழக்கங்களை சீரழிக்கிறதுல உன் பொண்டாட்டி குறியா இருக்கா? நம் வீட்டுல இதெல்லாம் நடக்காதுன்னு உனக்கு தெரியும். அதனால இன்னைக்கு அவ இந்த வீட்டை விட்டு போகணும். சரிம்மா. அம்மா, உங்களுக்கு எது சரியா தோணுதோ அப்படியே செய்யுங்க. ஆனா தயவு செஞ்சு என்னை இதுல இழுக்காதீங்க. உன்னை ஏன் இழுக்க கூடாது? அவ உன்னோட பொண்டாட்டி. என்னோட இஷ்டத்துக்கு எதிரா நீ கல்யாணம் பண்ண, அது உன்னோட விருப்பம் தானே. அம்மா, நீங்க எனக்கு காட்டின போட்டோல ஒரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ண சம்மதிச்சேன். இதுல ஏன் தப்பு எப்படி இருக்க முடியும்? தயவு செஞ்சு என் மேல இப்படி கோவப்படாதீங்க. வேலையில எவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் இப்ப மறுபடியும் போகணும். ஒரு ஃபைல் விஷயத்துல பாஸ் என்ன திட்டார். என் நேரம் தான் சரியில்லைன்னு எனக்கு தோணுது. இப்ப வந்துட்ட இல்லையா, முழு கதையையும் கேட்டுட்டே போ. பெரிய மருமகளே, சொல்லுங்க அத்தா. நீங்க 3 பேரும் ஏன் இங்க கூட்டமா நிக்கிறீங்க? பெரியம்மா ஏதாவது வேலை? என் பேச்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? போய் மகாராணிய கூட்டிட்டு வாங்க. அர்ஜுன் முன்னாடியே அவளுடைய லீலை எல்லாம் சொல்றேன். இல்லன்னா இவங்க அவ மேல பொய்யா குறை சொல்றாங்கன்னு சொல்லுவா. சரிங்க அத்தா, நான் கூட்டிட்டு வரேன். ஆனா ஆனா சொல்லுங்க பெரியக்கா. நான் கிட்ட இருந்து மறைக்கிறேன். ஒண்ணுமில்லை. இருந்தாலும் உன் தைரியத்தை பாராட்டி தான் ஆகணும். ஆனா இன்னைக்கு வீட்டுல இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துருச்சு, அதுக்கு அப்புறமும் உனக்கு நிம்மதி இல்லையா? கொழுந்தனார் வீட்டுக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கே தெரியாது. நீங்களே சொல்லுங்க, அதிகபட்சமா என்ன நடக்குக்கா? தூக்குல போடுவாங்களா? நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் இல்லையா? அந்த தப்புக்கு மரண தண்டனை தான் இருக்கணும். நீ என்கிட்ட ஏன் சொல்ற? தப்பு உன்னோடது தானே. அத்தை கிட்ட எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் என்ன? அவங்க சொன்னதை அமைதியா கேட்டிருக்க முடியாதா? அக்கா, நான் அத்தை கிட்ட எதிர்த்து பேசல. யாராவது தப்பா சொன்னா அதுக்கு எதிராக குரல் கொடுக்கிறேன். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொரு தவறான விஷயத்திற்கும் எதிராக குரல் கொடுக்கும் பொறுப்பை உன்னிடம் யார் கொடுத்தாங்க? இன்னைக்கு உன்னாலதான் கொழுந்தனார் ஆபீஸ்ல இருந்து அவசரமா ஓடி வர வேண்டி இருந்தது. இப்ப என் கூட வா, நட. நீங்களே என்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட என்ன தப்பு நடந்ததுன்னு. அப்புறம் அவங்களுக்கு சரியா படுற தண்டனையை கொடுக்கட்டும். நான் அதை அமைதியாக ஏத்துக்கிறேன். பிடிவாதம் பிடிக்காதே ஆனா. இவ்வளவு பிடிவாதம் பண்றது நல்லதில்ல. என் கூட வா. எனக்கு இதெல்லாம் செய்ய பிடிக்கல. இன்னைக்கு என் மகளால நீ இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டி இருக்கு. அக்கா, இதுல அவளோட தவறு என்ன இருக்கு? அவ எந்த தப்பும் செய்யல. ஒரு விஷயம் சொல்லவா அக்கா? இந்த வீடே விசித்திரமானது. கொஞ்சம் மெதுவா பேசு. இந்த வீட்டு சுவர்களுக்கு கூட காதுகள் இருக்கு. யாராவது கேட்டுட்டா பாரு. ஆனா உன்னோட பிடிவாதத்தை விடு. ஒருவேளை இன்னைக்கு உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா நீ எங்கே போவ? உன்னை பத்தி இல்லைனாலும் உன் அம்மாவை பற்றி யோசி. உன் பெரியப்பா அப்புறம் அவர் குடும்பம் உங்க 2 பேரையும் பத்தி எவ்வளோ கவலைப்படுறாங்க. இந்த விஷயம் எல்லாருக்குமே நல்லா தெரியும்.
நீங்க சொல்றது சரிதான் அக்கா. எங்க அம்மாவோட காலை பிடிக்கணும்னா கூட நான் அதை கூட செய்வேன். ஆனா இப்போ இங்கிருந்து வேற எங்கேயும் நான் போக முடியாது. நட, அப்புறம் ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியா இரு. அத்தை ஏதாவது சொன்னா நீ அதுக்கு பதில் பேசாத. எல்லாம் சரியாயிடும். நட. சொல்லுங்க அம்மா, இப்போ நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? தன்னோட ரூம் கதவை மூடிக்கிட்டு இன்னைக்கு உன் பொண்டாட்டி சலங்கை கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தா. நம்ம குடும்பத்துல யாரும் இது வரைக்கும் இப்படி செஞ்சது இல்லை. நாங்க ஏதாவது கேட்டா மறுபடி எதிர்த்து பேசுறா. மானமும் இல்ல, வெட்கமும் இல்லை இவளுக்கு, இல்லையா? இவ அக்காவை இன்னைக்கு அவ்வளோ அவமானப்படுத்திட்டா அர்ஜுன். எல்லாம் என் கண்ணெதிரிலேயே நடந்துச்சு. நம்ம மத்த 3 மருமகளும் இது வரைக்கும் இப்படி செஞ்சதே இல்ல. ஆனா நீ ஏன் டான்ஸ் ஆடிட்டு இருந்த? நான் ஒன்றும் அங்கே தனியாக ஆடலை. நான் சொல்றது என்னன்னா, மிஷ்டி ரூமுக்கு வந்தா அவ தெரு ஃபங்க்ஷன்ல டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டி இருந்தது. சில ஸ்டெப்ஸை அவ தப்பா போட்டுக்கிட்டு இருந்தா. அதனால அவளுக்கு கொஞ்சம் கத்து கொடுத்தேன், அவ்வளவுதான். தப்பா ஆடுறான்னு கத்து கொடுக்க போயிடுவியா? ஒரு சின்ன தப்ப சரி பண்ண கால்ல சலங்கை கட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு டான்ஸ் மாஸ்டர் அவர்களே? இந்த சலங்கை எங்கிருந்து வந்தது? நான் தான் கொண்டு வந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இந்த சலங்கையை போட்டு தான் ஆடுவேன்.